ஏ சொக்கே, உனக்கு இன்னைக்கு ஆகாச கலரில் பட்டு புடவை, இப்படி ஆகாச கலர், நீல ஆகாச கலரில் பட்டு புடவை, அரக்கு கலர் பார்டரில் புடவை பொருத்தமாக ரவிக்க. கோயிலில் தான் உனக்கு குருக்கள் மாமா அலங்காரம் செய்கிறார் உன் விருப்பத்தின் பேரில். இப்போது நானே உனக்கு கட்டி விடுறேன்பா. சொக்கநாதா, உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல, ஐ எம் ஸோ சாரி. ஆனால் உன்னுடைய ஜடாமுடைய நல்லா சிக்கெடுத்து தலைவாரி விட்டு அள்ளி கொண்டை போட்டு அதில் சந்திரனை கிச்சனை உட்கார வச்சு உனக்கு ஹேர் ஸ்டைல் வேணால் நான் செஞ்சு விட்றேன். அது எனக்கு வரும் கொஞ்சம். இதெல்லாம் உன்கிட்ட இல்லாமல் உனக்கே தெரியாமல்லாம் இல்லை. ஆனாலும் உனக்கு ஏதாவது தரணும்னு எனக்கு கொள்ளையாக ஆசை இருக்குது. நான் செய்கிறேங்கிறதுல இருக்கும் நான்கிற வார்த்தை மறைஞ்சு போய் சாகணும். அது தெரியும். ஞானத்துக்கு தானே இந்த நீண்ட வாழ்க்கை பயணம். இப்படி அந்த நான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான அந்த அகங்காரம், நான் தான் இது, நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அழிஞ்சு போய் சாகணும். அது தெரியும். ஞானத்துக்கு தான் இந்த நீண்ட கால வாழ்க்கை பயணமே. ஆனால் பேச்சு வழக்கு எழுதும் வாக்கியங்களில் நான்கிற வார்த்தை பயன்படும் சூழல் அமைப்பு வருது. அது இல்லாமல் எனக்கு பேசவும் எழுதவும் தெரியல. என் எஜமானி எனக்கு எப்போவுமே நீ தான். உன்னை நான் எப்பவும் மறக்காமல் இருக்கவும், சிந்தையில் நீ இருந்துகிட்டே இருக்கவும் நீ தான் தயவு பண்ணணும். என்னோட சிந்தையில் நீ இருக்கணும்னா அதுக்கு நீ தான் மனசு வைக்கணும். வள்ளலார் மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக என்னால் சொல்ல முடியாததால தான் உன்னை நான் இப்படி கேட்குறேன். வள்ளலார் எத்தனை வைராக்கியமாக உறுதியாக சொல்கிறார் பாரு. பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும் நடக்குமா? பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் அது நடக்குமா? உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் இந்த உடல் உயிரை மறக்குமா? உயிரை மேவிய உடல் மறந்தாலும், இந்த உயிர்னால தான் நம்ம அசைஞ்சிட்ருக்கோம். உடல் நினைவில் தானே இருக்கும். உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், கற்றுக்கிட்ட கலையை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பதை மறந்தாலும் இருக்குமா? கண்ணு தான் தானாக சிமிட்டிகிட்டே இருக்கு. தூங்குகிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரம் கண்ணு தானாக சிமிட்டிட்டு தான் இருக்குது. ஆனாலும் கண்கள் நின்று இமைப்பதை மறந்தாலும் நற்றவத்தவர் உள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு எவ்வளோ கான்ஃபிடென்ட். இதெல்லாம் மறந்தால் கூட நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னு வள்ளலார் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. நான் வேறு ஏதாவது விஷயத்தில் கவனம் செலுத்தினா மறந்து போய்ட்றேனே. அந்த அளவுக்கு வைராகியம் எனக்கு இல்லை சொக்கநாதா தனாரி. இதெல்லாம் இப்படியெல்லாம் உன்னை பற்றி தெரியாமல் ஆனால் இவ்வளோ காலம் கழிச்சிருக்கேனே, அதுவே என்னுடைய துர்பாகியம். என்னுடைய இந்த பிழையை பொறுத்து மன்னிச்சுடு சொக்கா. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நல்லா பிழையும் நினையாத பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் இன்னும் என்னென்ன பிழையெல்லாம் நான் பண்ணினேனோ எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. அது மட்டும் இல்லை, நான் உனக்கு ஸ்ரத்தை இல்லாமல் செய்யும் பூஜையை கூட நீ பிழை பொறுத்துக்கணும். ஸ்ரத்தை இல்லாமல், டெடிகேஷன் இல்லாமல் உனக்கு நான் செய்கிற பூஜையை கூட, இதில் இருக்கிற பிழையை கூட நீ பொறுத்துக்கணும். அதனால தான் யூ ஆர் கிரேட், காட் இஸ் கிரேட். நான் அந்த அளவுக்கு பெருந்தன்மை இல்லை. நான் சாதாரண மனுஷி தானே. கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நான் ஒன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க விரும்பி யான் செய்கின்ற. இது எல்லாத்துக்கும் நடுவில் நான் உனக்கு செய்கிற பூஜை. இதுக்கு பேர் பூஜையா? நான் அப்படி ஒரு பேரை வச்சுக்கிறேன். விரும்பி நான் செய்கின்ற பூஜையை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே அப்படின்னு பட்டினத்தார் பாடுறார். சுக்கே நின் தாழ் துணை.